வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு கோயில் வரலாறு இல்ல. பல தடவை அழிக்கப்பட்டும் சாம்பல்ல இருந்து திரும்ப திரும்ப எழுந்து வந்த ஒரு இனத்தோட நம்பிக்கையின் கதை. ஆமாங்க, ஈழத்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தோட நெகிழ வைக்கிற வரலாற்றை தான் நாம இப்ப விரிவாக அலச போறோம். ஆஹா, இந்த வரிகளை கேட்கும்போதே உடம்பு சிலிர்க்குது இல்லையா? நல்லூர் திருவிழாக்கள்ல இந்த கம்பீரமான கட்டியம் விண்ண பிளக்கும். இது வெறும் வார்த்தைங்க இல்ல, பல நூறு வருஷத்தோட வலி, மீட்சி, பெருமை எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு வரலாற்று முழக்கம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல நாம நல்லூர் கோயில பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற முருகனோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கணும். அவரை ஏன் அலங்கார கந்தன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாங்க தெரியுமா? தமிழ்ல முருகு அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் அழகு, இளமைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லூர்ல அந்த அழகுக்கே ராஜாவா அலங்கார பிரியரா முருகன் காட்சி தர்றதால தான் அவர் அலங்கார கந்தன்னோ, அதாவது அழகன் சிகரம்னு கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த கோயிலோட முதல் ஸ்பெஷாலிட்டியே. பொதுவா யாழ்ப்பாண பகுதியில முருகனை 3 முக்கியமான வடிவங்கள்ல வழிபடுவாங்க. மாவட்டுப்புறத்துல அபிஷேகத்துக்கு, அதாவது நீராட்டலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அவர் அபிஷேக கந்தன். செல்வச்சந்நிதியில பசிச்சு வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுறது தான் பிரதானம். அதனால அவர் அன்னதான கந்தன். ஆனா நல்லூர்ல மட்டும்தான் முருகனோட தெய்வீக அழகுக்கும் நேர்த்தியான அலங்காரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவரை அலங்கார கந்தனா கொண்டாடுறாங்க. சரி, இப்போ இந்த கோயிலோட வேர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட வரலாறு ஒரு காலத்துல தமிழர்களோட தலைநகரமா இருந்த யாழ்ப்பாண ராஜ்யத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நல்லூர் அந்த காலத்துல ஒரு சாதாரண ஊர் இல்ல, அது யாழ்ப்பாண ராஜ்யத்தோட தலைநகரம். யோசிச்சு பாருங்க, ராஜாவோட அரண்மனைக்கு பக்கத்திலே இந்த கோயில் இருந்திருக்கு. அப்படின்னா இது வெறும் ஆன்மீக மையம் மட்டும் இல்ல, அந்த ராஜ்யத்தோட அரசியல் மையமாவும் இருந்திருக்கு. இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அதாவது 2 விதமான வரலாற்று பதிவுகள் நமக்கு கிடைக்குது. கைலாயமாலா மாதிரியான பழைய நூல்கள்ல கிபி 948லேயே புவனேகவாகுங்கிற ஒரு அமைச்சர் இதை கட்டினதா சொல்லப்படுது. ஆனா கோயில்ல கிடைச்ச சில குறிப்புகள் படி பார்த்தா கிபி 1450ல செண்பக பெருமாள்ங்கிற மன்னன் தான் இதை கட்டினார்னு தெரிய வருது. எது எப்படியோ ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கோயிலோட வரலாறு ரொம்ப ரொம்ப பழமையானது. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த கதையோட ரொம்பவே சோகமான, அதே சமயம் வீரமான ஒரு அத்தியாயம். இந்த கோயில் பல நூற்றாண்டுகளா சந்திச்ச தொடர்ச்சியான அழிவுகளும் அதுக்கு மத்தியிலையும் அது தளராம நின்னதுதான் அதோட உண்மையான வரலாறு. இந்த காலவரிசைய பாருங்க. ஒரு கோயிலோட பயணத்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது. முதல்ல கட்டுறாங்க, அப்புறம் புனரமைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அந்த அழிவுல இருந்து மீண்டு மறுபடியும் ஒரு புத்துயிர். இது ஒரு கட்டடத்தோட கதை மாதிரி தெரியல, ஒரு சமூகத்தோட எழுச்சியோட கதையா தான் தெரியுது. கிபி 1621 இந்த வருஷத்தை யாழ்ப்பாண வரலாறுல மறக்கவே முடியாது. அப்போ யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின போர்ச்சுகீசிய தளபதி பிலிப்பே டி ஒலிவேரா இந்த பிரம்மாண்டமான கோவில்ல இருந்த இடம் தெரியாம இடிச்சு தரைமட்டமாக்க சொல்ல உத்தரவு போட்டான். அதுதான் இந்த கோவில் சந்திச்ச மிக கொடூரமான தாக்குதல். அவங்களோட கொடூரம் அதோட நிக்கல. இடிச்ச கோயிலோட கற்களை வச்சே அவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு யாழ்ப்பாண கோட்டைய கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம கோயில் இருந்த அதே புனிதமான இடத்துல ஒரு தேவாலயத்தையும் கட்டினாங்க. இது வெறும் ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறது இல்ல, ஒரு மக்களோட கலாச்சார இதயத்தை அழிச்சு அவங்க நம்பிக்கையை சிதைக்கிற ஒரு செயல். 3 ஆமாங்க, 3 தடவை. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மொத்தம் 3 தடவை இந்த கோயில் முழுமையா இடிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு நம்பர் அதுக்கு பின்னாடி இருக்கிற வலிகளையும் அதை விட பல மடங்கு உறுதியான மனதைரியத்தையும் நமக்கு உணர்த்தது இல்லையா? ஆனா இவ்வளவு அழிவுக்கு அப்புறமும் அந்த நம்பிக்கை சாகல. ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அது எப்படி திரும்ப எழுந்து வந்துச்சுங்கிற வெற்றி பகுதியை தான் இப்போ நாம பார்க்க போறோம். காலம் மாறுச்சு. போர்த்துகீதர்களுக்கு பிறகு ஒல்லாந்தர்களோட ஆட்சி வந்தது. அவங்க கொஞ்சம் சகிப்புத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க. அந்த நல்ல சூழலை பயன்படுத்திக்கிட்டு சுமார் 1734ல கிருஷ்ணய்யர்ங்கிற ஒரு பெரியவரோட தலைமையில மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பழைய இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இப்ப கோயில் இருக்கிற இடத்துல திரும்பவும் அதை கட்ட அனுமதி வாங்கினாங்க. கோயில் திரும்ப கட்டப்பட்டாலும் ஆரம்பத்துல அது ஒரு சின்ன மடம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய சீர்திருத்தவாதியான ஆறுமுக நாவலர் வர்றாரு. அவர்தான் ஆகம விதிகள் படி பூஜைகள் எல்லாத்தையும் முறைப்படுத்தி இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நேரம் தவறாத கண்டிப்பான வழிபாட்டு முறைகளுக்கு அஸ்திவாரம் போட்டவர். சரி, பழங்கதையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நிகழ்காலத்துல இந்த கோயில் எப்படி ஒரு உயிரோட்டமான கலாச்சார மையமா இருக்கு, அதோட தனித்துவமான பழக்க வழக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லூருக்குன்னு சில தனித்துவமான மரபுகள் இருக்கு. முதல்ல, கருவறையில முருகனோட சிலையே கிடையாது. அவரோட ஞான ஆயுதமான வேல் மட்டும்தான் மூலவர். 2வது, ஆண்கள் கோயிலோட உள்பிரகாரத்துக்குள்ள போகணும்னா சட்டைய கலக்கிட்டு தான் போகணும். அப்புறம் இங்க நடக்கிற 6 கால பூஜைகள் அவ்வளவு நேரம் தவறாம ரொம்ப பிரசித்தம்.
அது போக வருஷா வருஷம் நடக்கிற 27 நாள் திருவிழா. இப்படி இன்னிக்கும் ஒரு வாழும் பாரம்பரிய சின்னமா இந்த கோயில் இருக்கு. அதனால நல்லூர் கோயிலுங்கிறது வெறும் கல்லால கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இல்ல. அது எத்தனை தடவை சிதைக்கப்பட்டாலும் கலாச்சார அழிப்புக்கு எதிரா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வந்த ஒரு இனத்தோட மன உறுதியின் அடையாளம். இன்னைக்கு உலகத்துல எங்க தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவங்களோட கலாச்சார பெருமைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு அழியாத சின்னமா நல்லூர் நிக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப இடிச்சு தரமட்டமாக்கப்பட்ட ஒரு இடம் எப்படி ஒரு முழு சமூகத்தோட உயிர்வாழ்வுக்கும் அவங்களோட உடைக்க முடியாத அடையாளத்துக்கும் ஒரு சின்னமா மாற முடியுது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நல்லூரோட உண்மையான மகத்துவமே அடங்கியிருக்கு. இந்த வரலாற்று பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.